வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலினோ ஜிக்மா வேரியண்ட்டுக்கும் பலினோவோட செகண்ட் டாப் மாடலான ஜீட்டா வேரியண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம ஏற்கனவே பலினோ ஜிக்மா பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருக்கோம். அது நம்மளோட வெஹிக்கிள். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃப்ரெண்டோட வெஹிக்கிள். அவர் நேற்று தான் அவைலபிலிட்டியாக இருந்தார். ஸோ அவரோட வண்டியை வச்சு ஒரு சின்ன ரிவ்யூ போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இந்த ஜீட்டா வேரியண்ட் பார்த்திங்கன்னா பலினோவோட நம்ம இது ஃபஸ்ட் மாடல் பேசிக், அடுத்தது டெல்டா, அடுத்தது ஜீட்டா, லாஸ்ட் மாடல் வந்து ஆல்ஃபா. 4 வேரியண்ட் இருக்குது இந்த பலினோ ரீலான்ச் பண்ணதுலேருந்து 60% நெக்ஸாவோட செல்லிங் வந்து பலினோ தான் இருக்குது. நெக்ஸாவோட மார்க்கெட் பலினோ தான் டாப்பில் கொண்டு போயிட்டுருக்கு. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது பலினோவோட ஜீட்டா வெர்சஸ் பலினோ ஜிக்மா. எல்லாத்தோட ப்ரைஸ் டிஃபரன்ஸ், வேறு ஆக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் எல்லா பற்றியும் இந்த வீடியோஸில் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தகவல் வேணும்னா, மேற்கொண்டு வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். மேற்கொண்டு பயனுள்ள தகவல் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கிளியர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை நியரஸ்ட் நெக்ஸா ஷோரூம் போனீங்கன்னா நல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸா பொறுத்த வரைக்கும் அவங்களோட கஸ்டமர்ஷிப் நல்லா இருக்குது, எனக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் நெக்ஸா சூஸ் பண்ணி அதில் பலினோ மாடல் சூஸ் பண்ணேன். என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு இந்த ஜிக்மா ஓகே, பட் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஒவ்வொரு மாடலுக்கும் உங்களுக்கு பட்ஜெட்லேயும் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இந்த வண்டி எதுவும் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ரிவ்யூ தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கம் லெட்ஸ் கோ டு வீடியோ. பலினோவில் மேனுவலில் 4 டைப் வேரியன்ட் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கில் 2 டைப் வேரியன்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிக்மா வெர்சஸ் ஜீட்டா, அதாவது ஃபஸ்ட் மாடல் வெர்சஸ் தேர்ட் மாடல். இதுக்கு அடுத்து ஒரு மாடல் இருக்குது ஆல்ஃபா. ஜிக்மா, டெல்டா, ஜீட்டா, ஆல்ஃபா, இந்த 4 மாடல் இருக்குது பலினோவில். இன்றைக்கி மார்க்கெட்டில் உங்களுக்கே தெரியும், ரோட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோர் தென் செல்லிங் வந்து பலினோ தான். இந்த ஜீட்டாவில் என்ன ஸ்பெஷல்னால் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஜிக்மாவோட 10 இது கூட தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 185, இது 195 வித் அலாய் வீல், டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க 4 வீலுக்குமே. ப்ளஸ் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குது. இது எல்லா மாடலுக்கும் சேம் தான். பட் இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே பியானோ ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, பியானோ டோன். அதர்வைஸ் டேஷ்போர்ட் எல்லாமே டுவெல் டோனில் தான் இருக்குது, அது எல்லா மாடலுக்கும் சேம். ப்ளஸ் இன்ஃபர்டைம் இதில் வந்துடும், 7 இன்ச் இன்ஃபர்டைம் வந்துடும். செகண்ட் மாடலில் எழுந்து இது இன்ஃபர்டைம் ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் மாடலில் இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் ட்விட்டர் கொடுத்துருவாங்க வித்து ஷோரூம் அட்டாச்மெண்ட்லோட. பட் இதில் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வித் ஆம்ரெஸ்ட்டோடு வந்துடும். செகண்ட் மாடலில் ஆம்ரெஸ்ட் வராது, தேர்ட் மாடல் வந்து ஆம்ரெஸ்ட் வந்துடும் வித் ஸ்டோரேஜ் பாக்ஸோட. சீட்லாம் பார்த்தீங்கன்னா பலினோவில் சொல்லவே வேண்டாம், நல்ல ஸ்பேசியஸாகவும், பக்கெட் சீட்டு நல்ல கம்ஃபர்டபுளாகவும் லக்ஸுரியாகவும் இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். மோர் தென் 5000 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணியாச்சு வண்டியை. 6 மந்த் ரிவ்யூ இஸ் பெட்டர். ஓல்டு பலினோவோட இப்போ நியூ பலினோ ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு இன்னும் மச் பெட்டராக இருக்குது. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரன்னிங் டைம், ஐடியல் டைம், ஃபியூல், ஆவரேஜ் ஃபியூல், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே உங்களுக்கு வரும். 7 இன்ச் டிஸ்பிளேல இன்ஃபர்டைம்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்த மாடலில் இன்னும் பெட்டராக ஹெட் அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இந்த தேர்ட் மாடலில் வரைக்கும் இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டோயல் கலரில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் மாடல் வரைக்கும் பிளாக்கில் தான் வரும். இதில் டோயல் கலரில் கொடுத்துருக்காங்க, கலர் டிஸ்பிளே வரும். எல்லா ஃபியூச்சர்ஸும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் மொபைல் ஆப் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். ஏசி பார்த்திங்கன்னா 4 வண்டிக்குமே வந்து ஆட்டோமேட்டிக் சேம் தான், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. டாப் மாடல் போகும்போது உங்களுக்கு வந்து அதுவே உங்களுக்கு வந்து சென்சாரில் ஃபங்க்ஷன் ஆகும். மற்ற தேர்ட் மாடல் வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஏசி நல்ல யூஸ்ஃபுல் தான் இருக்குது. ஸ்டீரிங் மவுண்ட்டு நார்மல் தான், கால் அட்டன் பண்ணுறது, சாங் சேஞ்ச் பண்ணுறது, கால் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி பலினோவில் வெரி மச் பெட்டர், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, லக்ஸுரியாக இருக்குது. இந்த பலினோ ஜீட்டா வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் மாடல்லேருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் மாடல் வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதில் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டிரைவர் சீட்டு. இது போக விண்டோ சைடு வந்து ஒன் டச் அப் ஒன் டச் டவுன். இதில் ரியர் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேக் சைடு 2 யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 மாடலையும் பார்த்தீங்கன்னா நார்மல் சார்ஜிங் தான் இருக்கும். இதில் யூஎஸ்பி சார்ஜிங் இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா கேபின் லைட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்காங்க. சென்டர்லையும் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மாடலையும் சென்டரில் மட்டும் தான் வரும். மற்றபடி உள்ள எல்லாமே ஹேண்டில் எல்லாமே குரோம் ஃபினிஷிங்லேயும் பியானோ ஃபினிஷிங்லேயும் கொடுத்துருக்காங்க. அது இந்த வண்டியோட ஸ்பெஷல். இது போக பேக் வைப்பர் டிஃப்ராகர் எல்லாமே வந்துடும். ஃபர்ஸ்ட் 2 மாடலுக்கு வந்து பேக் வைப்பர் வராது. அதர்வைஸ் பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே சேமாக தான் இருக்கும். அந்த வைப்பர் மட்டும் பார்க்கலன்னா ஏன்னா எல்இடி டெயில் லேம்ப் தான் எல்லாத்த வண்டிக்குமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வண்டியில் கேபின் ஸ்பேஸ் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். பலினோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ஈக்குவல் டு டிசைரோட லென்த் இருக்குது. பூட் ஸ்பேஸ் பிரச்சனையே கிடையாது. 329 லிட்டர்ஸ். நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அதே சமயம் நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 6 பேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம பலினோட ஃபஸ்ட்டு சிக்மா ரிவ்யூவில் பார்த்துருக்கோம். அது வீடியோவும் லிங்க்கை நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ப்ளஸ் பலினோ பார்த்தீங்கன்னா சைட் வியூ எப்போதுமே சூப்பராக இருக்கும். இது ஆட்டோமேட்டிக் ஃபோல்ட் மிரர் தான். ஃபஸ்ட் மாடலில் மட்டும் கிடையாது. சிக்மாவில் செகண்ட் மாடல்லேருந்து ஆட்டோமேட்டிக் ஃபோல்ட் தான் உங்களுக்கு வந்து அது. ப்ளஸ் உங்களுக்கு இந்த வண்டியோட இது 2 வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது சேமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் கொஞ்சம் அசரிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வண்டியில் ஃபாக்லாம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். குரோம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கணும். கிட்ட போய் பார்த்தா தான் அந்த டிஆர்எல் ஹெட்லாம்ப்ஸ் தெரியும். பலினோவில் பொறுத்த வரைக்கும் ஜீட்டா மாடல்லேருந்து டிஆர்எல் ஹெட்லாம்ப்ஸ் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் 2 மாடலுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் வரும். இது போக எல்லா மாடலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 5 சீட்டுக்குமே சீட் பெல்ட் வார்னிங், 5 சீட்டுக்குமே ஹெட்ரெஸ்ட் இருக்கும். இது எல்லா மாடலுக்கும் சேம் தான், ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஏர்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 மாடலுக்கு 2 ஏர்பேக்ஸ் வரும். அடுத்த தேர்ட் மாடலேருந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சீட்டா மாடலேருந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் வரும். உங்களுக்கு வந்து இது நல்ல இன்னும் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் சூப்பராக இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா பேக் சைடு சொன்ன மாதிரி எல்லாமே சேமாக தான் இருக்கும். பெட்ரோல் வேரியண்ட்டில் இருக்குது, டாப் மாடல் டீசல் இருக்குது, ஆட்டோமேட்டிக்லேயும் இந்த பலினோ வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலினோ எப்போதுமே ஃபஸ்ட் 2 மாடலுக்கும் ஆவரேஜ் 23-24 வரைக்கும் கிடைக்குது. ஹில்ஸில் 19 வரைக்கும் இது இருக்குது. பட் அலைவில் தேர்ட் மாடலேருந்து ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 21 ஆவரேஜாக 20-21 வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கம்பெனி மைலேஜ் கொடுக்குறது அப்படியே இருக்குது. ஃப்ரண்ட்டில் க்ரில்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸா ப்ராடக்ட் எப்போதுமே நல்ல ப்ராடாக இருக்கும். எல்லா வண்டிக்கும் பார்த்துருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஜின் கேபின் ரூம். நல்ல ஸ்பேசியஸான இன்ஜின் கேபின் ரூம் எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்குது. நல்ல ஃபினிஷிங்காகவும் இருக்குது. நல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. உள்ள எதுவும் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் டஸ்ட்டு எதுவும் ஈஸியாக ஏறாத வரைக்கும் நல்லா மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜின் கேபின் ரூம். நல்லா ரன் ஆகிட்டு இருக்க வண்டி தான் இது, பார்த்தாலே தெரியும். அதே சமயம் இன்ஜின்ஸ் நாய்ஸ் வந்து வெரிய லோ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓல்டு பலினோவுக்கும் இப்போ வந்து ரொம்ப லோ பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கிறதே தெரியாது. இந்த ஜீட்டா வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே சென்ட்ரி தான். கீயே இதுலேருந்து இந்த மாடல்லேருந்து சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் பலினோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இதில் உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரன்னிங் லாங் போகிறதுக்கு ப்ளஸ் சிட்டி கன்வீனியன்ஸுக்கு சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி ஒரு ஃபேமிலிக்கு நல்ல ஸ்பேசியஸாக லக்ஸூரியாக கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு இந்த வேரியண்ட் வந்து பலினோ வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன வேரியண்ட் வேணுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்கள் பட்ஜெட்டு ப்ளஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது நம்ம வண்டி லாங் போய்ட்டுருக்கும்போது எடுத்தது. ஃபுல் ஏசி வித் மினிமம் 100 கிலோமீட்டர்ஸ் குறையாமல் போகும்போது மைலேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா 23 ஆவரேஜ், 23.8, 24ன்னு வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே சேம் தான். கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் தான் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய தகவல் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே போட்ட சிக்மா வேரியண்ட்டோட வீடியோஸோட லிங்க்கும் இதில் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காட்டியிருக்கேன். எதுவும் டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வண்டியை பற்றின எதுவும் மாற்று கருத்து இருந்ததுன்னா கூச்சப்படாமல் நமக்கு தெரியப்படுத்துங்க. என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன்.
இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மேற்கொண்டு தகவல் வேணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். இது மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. ப்ளஸ் டூரிஸ்ட் பிளேஸை பற்றியும் ஹோட்டல்ஸ் பற்றியும் நிறைய தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் மீண்டும் உங்கள் ராம்.